தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை ஆதீனம் முன்ஜாமீன் வழக்கானது ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பினை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. மத மோதலை தூண்டும் விதமாக பேசியதாக மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் வழக்கில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பினை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. மத மோதலை தூண்டும் விதமாக பேசியதாக மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் வழக்கில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். மதுரை ஆதீனம் முன்ஜாமீன் வழக்கானது ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் சிந்து. முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பினை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. கடந்த மே 2ஆம் தேதி சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் காரில் வந்து கொண்டிருந்த போது உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டேனா பகுதியில் மதுரை ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதி நிற்காமல் சென்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளது என்றும் இதில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம் எனவும் தன் கார் மீது மோதிய காரில் வந்தவர்கள் குல்லா அணிந்திருந்தனர், தாடி வைத்திருந்தார்கள் எனவும் கூறியிருந்தார். இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இந்நிலையில் இவர்களது பேச்சு இரு மதத்தினரையும் இடையே குழப்பத்தையும் மோதலையும் உருவாக்கும் வகையில் இருப்பதாக கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் சைபர் கிரைம் காவல்துறையில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆதீனத்திற்கு எதிராக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது உள்நோக்கத்துடன் புகார் அளித்துள்ளதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் தரப்பில் கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருப்பதால் மதுரை ஆதீனத்திற்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என அவரின் மனு மீது கோரிக்கை மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி முன்ஜாமீன் கோரிய மனுவின் மீது தீர்ப்பினை தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.